ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரெடிஷ்னலான ரெசிபி பக்கா தமிழ் ஃபுட் கம்மஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த கம்மஞ்சோறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஒயிட் ரைஸில் எவ்வளோ அயன் இருக்கோ அதை விட 8 டைம்ஸ் த அயன் இந்த கம்பில் இருக்குது. ஸோ நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இந்த கம்பஞ்சோரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கம்பஞ்சோறு செய்கிறதுக்கு கம்பு மட்டும் போதும். கம்பு 1/4 கிலோ. கம்பை நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த கம்பஞ்சோறுக்கு கீரை குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். கீரை குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: துவரம் பருப்பு 100, அதை மஞ்சள், காயம், எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை 1 கைப்பிடி, சின்ன வெங்காயம் 10, மீடியம் சைஸ் தக்காளி 2, சின்ன மிளகா 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். 2 மணி நேரம் ஊறின கம்பை 1 ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு கம்பை மட்டும் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச கம்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு அரைச்ச கம்பு 1 பவுல் கிடைச்சது. நான் 2 பவுலுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சிக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1/2 அன் ஹவருக்கு கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. குக்கரில் இந்த பவுலை வச்சு சிம்லையே 5 விசில் வச்சுக்கோங்க. 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம்பு நல்லா வெந்திருக்கு. கம்பஞ்சோறு ரெடி. கம்மஞ்சோறு சூடாக இருக்கும். தேவையான அளவு எடுத்து ஆற விட்டுக்கோங்க. பருப்பு கீரை குழம்பு பாத்திரலாம். அதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணியிருக்கிற தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வெந்ததும் வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்து கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் கீரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை ஆட் பண்ணி ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பருப்பு கீரை குழம்பு வீட்டிலையே ரெடி. கம்மஞ்சோறு நல்லா ஆறுனதும் தேவையான அளவு கம்மஞ்சோறு எடுத்துட்டு பச்சை தண்ணி தொட்டு உருட்டினீங்கன்னா நல்லா உருண்டையாக வந்துடும். இந்த கம்மஞ்சோறுக்கு தொட்டுக்கிட தான் பருப்பு கீரை குழம்பு, வீட்டிலையே செஞ்ச வடகம், மோர் வத்தல் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸ்பைசினஸ் பிடிக்காதவங்க கம்மஞ்சோறு மேலே வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதோட 2-3 ஸ்பூன் தாராளமாக நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். முந்தி காலத்துலலாம், அதாவது ஃப்ரிட்ஜ் இல்லாத டைமில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பச்சை தண்ணியில் போட்டுருவாங்களாம். 2-3 நாளைக்கு சாதமே பொங்க மாட்டாங்களாம். தேவையான அளவு உருண்டை எடுத்து மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சுப்பாங்களாம். இந்த கம்மஞ்சோரில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் பாடி உள்ளவங்க கண்டிப்பாக இதை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் வயிறு எப்படி ஜில்லுன்னு இருக்கும்னு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாரம்பரியமான உணவையும் அதோட பெனிஃபிட்ஸையும் நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.